வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது 7 நாளைக்கு 7 விதமான சட்னிங்க. இது எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்லேயும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க எல்லாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போகிறது புதினா சட்னிங்க. புதினா சட்னி செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடானது இதில் 2 கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. இதில் 2 பூண்டு இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கி விடலாங்க. இதில் நான் ஒரு கத்த கொத்தமல்லி தழையை நல்லா கிள்ளி வச்சுருக்கேங்க, இதையும் இதுக்குள்ளே போட்டு வணக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வணங்கிருச்சுங்க. இதை எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே வடை சட்டியில் தக்காளி வெங்காயத்தையும் வணக்கி விட்டுறலாங்க. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம இப்போவே போடும்போதுங்க வெங்காயம் சீக்கிரம் வெந்துருங்க. புதினத்தை வச்சு இந்த வடசட்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதனால நீங்கள் இந்த வெங்காயத்தை கூட அதில் வணக்குங்க. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிறனாலும் விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டுங்க. மாதிரி ஒரு சின்னதாக புளி எடுத்து வச்சுருக்குங்க, இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு இந்த சட்னியை பிணைஞ்சு சாப்பிட்றப்ப இந்த புளி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/4 மூடி தேங்காயை நல்லா திருவி வச்சுருக்கேங்க. இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் இந்த தேங்காயை போட்டுடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வெங்காய தக்காளியும் நல்லா ஆறட்டுங்க. இந்த புதினாவும் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. முதல்ல இதை மட்டும் நல்லா அரைச்சிக்கோணுங்க. ஒரு முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியும் இதோட போட்டு அரைச்சிக்கலாங்க. வெங்காய தக்காளியை முன்னாடியே இதோட சேர்த்து அரைச்சோங்கன்னா இதில் இந்த கடலப்பருப்புலாம் போட்டுருக்கு இல்லைங்களா, அது அரைப்படாது. அதனால முதல்ல இதை அரைச்சிக்கோணும். இது முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறங்க அந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறிடுச்சுங்க, இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புதினா முக்கால்வாசி அரைச்சாச்சுங்க. நீ இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தருன்னு அரைச்சிருக்கேன். சட்னி எப்பவுமே கொஞ்சம் தருன்னு அரைச்சிங்கன்னா தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்லையே நீங்கள் மையாட்ட அரைச்சிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே போயிருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க. சட்னியை தனியாக அதில் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ஜாரை கழுவி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சியை கழுவி நான் தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். எப்பவுமே சட்னி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சட்னியில் கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிக்கோங்க. அப்புறம் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா சாப்பாட்டுக்குள்ளே இந்த சட்னி கொஞ்சம் வச்சுட்டு இந்த தண்ணி உள்ளே ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அபாரமாக இருக்குங்க. இதை நம்ம அரைக்கும் போதே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோங்கன்னா இதை ரொம்ப நேரத்துக்கு நம்ம வச்சிருக்க முடியாது. டேஸ்ட் உங்களுக்கு டிஃபர் ஆயிரும். அதனால இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 நாளைக்கு கெடாமையும் இருக்கும். டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா க்ரீனிஷாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா புதினாவோட டேஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இவ்வளோதாங்க, சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான வெங்காய சட்னிங்க. வெங்காய சட்னி செய்கிறதுக்குங்க அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், இதை போட்டுறேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளை உளுத்த பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இதில் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டுறேன். இதில் 2 வரமிளகா இருக்குங்க, இதையும் போட்டுடலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை. கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த மிளகாயும் பூண்டும் வணங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேங்க, இதையும் போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி சின்ன வெங்காயம் இல்லாட்டி கொஞ்சம் காரமாக இருக்கிற நல்லா ரெட்டிஷாக இருக்கிற பெரிய வெங்காயம் போட்டால் கூட நல்லா இருக்குங்க சட்னி. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகட்டுங்க. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சுங்க. இதில் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் புளியும் நல்லா வேகட்டுங்க. அப்போ புளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா மாவாட் ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அடுப்போட சூட்டுக்கு இந்த கொத்தமல்லி தழை நல்லா வணங்கிக்கும். இது கொஞ்சம் ஆறிட்டுங்க, நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். வணக்கி வச்சுருக்கிற சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த சட்னி அரைக்கும் போதுங்க அவ்வளோக்கா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது இல்லை. வெங்காயமே நல்லா தண்ணி விடும். வேணும்னா கொஞ்சோண்டு தெளிச்சு மட்டும் அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நான் தண்ணியே ஊற்றல, அப்படியே தான் அரைச்சேங்க. இப்போ இந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசை பணியாரத்துக்கு சூப்பரா இருக்கும். நீங்க வெள்ளை சாப்பாடுல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. மூணாவதா நம்ம செய்ய போறது நிலக்கடலை சட்னிங்க. சட்னி செய்யறதுக்கு முதல்ல சட்னிக்கு வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாங்க. அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல கொஞ்சம் கடுகு போடுறேங்க, 2 கடலைப்பருப்பு போடுறேங்க, கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுறேங்க. இதுல 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் இருக்கு. இதையும் இதுல 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி இருக்கு. இதையும் போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய் இருக்கு. இதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை போடுறேங்க. 2 பூண்டு போடுறேங்க. எண்ணெயிலேயே இதெல்லாம் கொஞ்சம் வணங்கிட்டுங்க. இதுல 100 கிராமுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது வந்து வறுக்காத பச்சை கடலை தாங்க. எண்ணெயிலேயே இந்த நிலக்கடலை நம்ம போட்டது எல்லா ஜாமானும் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதே வடை சட்டியில் தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி விட்டுறலாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிட்டுங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்குங்க. இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த புளியும் நல்லா சேர்ந்து அரைஞ்சிருங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் 1/4 மூடிக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுவும் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் முதல்ல இது ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணக்கி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க சூப்பரான கடலைக்கொட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாலாவதாக நம்ம செய்ய போகிறது தக்காளி வெங்காய சட்னிங்க. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு 2 தக்காளி இதில் வெட்டி வச்சுருக்குறேங்க. அதை வந்து போட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் எடுத்துக்காது. இதில் ஒரு பல்லு பூண்டு வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் இருக்குது. இதையும் போட்டுடுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா மையாட்ட அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த சட்னியை தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 2 கடுகு போட்டுக்கலாம். 2 கடலைப்பருப்பு போடுறேங்க. கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். அதுக்கு மேலே வர வேண்டியதில்லை. இந்த சட்னி வந்து லைட்டாக கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 2 கொதி மட்டும் வரட்டுங்க. இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி ஊற்றுனதுக்குங்க இந்த சட்னி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா தெரிக்கும். அதனால் இதை மூடி வச்சிருவணுங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 கொதி வரட்டுங்க. அது இப்போ நல்லா சட்னி 2 கொதி வந்துருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சட்னி நல்ல மணமாக இருக்குதுங்க. இப்போ இந்த சட்னி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுண்டிடும் சட்னி. எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இவ்வளோதாங்க சூப்பராக தக்காளி வெங்காய சட்னி இட்லியோட ரெடி ஆயிடுச்சு. 5ஆவதாக நம்ம செய்ய போகிறது பொட்டுக்கடலை சட்னிங்க. பொட்டுக்கடலை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. 1 கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் பாதிக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு பல்லுங்க. முதல்ல மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, 2 கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி தழை, இதை போட்டு ஒரு மிக்சியில் 2 சுற்றி சுற்றிக்கலாங்க. இந்த ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் தேங்காய் வந்து பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கங்காட்டி முதல்ல தேங்காய் போட்டு ஒரு அடி அடிச்சுக்க போகிறேங்க. நீங்கள் தேங்காய் வந்து நல்லா பூவாட்ட திருவி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல பொட்டுக்கடலை போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் போய் ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரமாகவும் இல்லாட்டி டிஃபனுக்கு கட்டி கொடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சின்னதாக கொஞ்சோண்டு புளி போட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்துட்டுக்கலாம். இல்லை இப்போவே சாப்பிட்ருவோம் அப்படின்னா நீங்கள் புளி எதுவும் போட வேண்டியதில்லை. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாங்க.
இவ்வளோதாங்க, சட்னி அரைச்சாச்சு. சட்னி அரைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா சட்னி அரைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தா கொஞ்சம் எச்சாகிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த கெட்டியாக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். மீதி இருக்கிற சட்னிக்கு இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டாங்கன்னா இலக்கமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துட்ற மாதிரி இருந்தீங்கனாலும் கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகவே கொடுத்துடுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கோணுங்க. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். பொட்டுக்கடலை சட்னிக்கு தாளித்து கொட்டிடலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 வெள்ளுளுத்தம் பருப்பு போடுறேன். கொஞ்சம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுறேங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னியில் கொஞ்சம் காரம் கம்மியாகிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. இதை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது இப்போ சட்னிக்குள்ளே ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. 6வதாக நம்ம செய்ய போகிறது கார சட்னிங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த சைஸ் தக்காளிங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை வச்சுருக்கேங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலக்கொட்டை எடுத்து வச்சுருக்குங்க. கடலக்கொட்டை போடுறதுனால இந்த கார சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளுளுத்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி போடும்போது இந்த சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லா உரப்பாக இருக்குங்க. சின்னதாக ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இது 5-6 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குங்க. இவ்வளோதாங்க மொத்தம் தேவையான பொருட்கள். ஈஸியாக கார சட்னி செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க. எண்ணெய் சூடாட்டுங்க. அதில் இந்த எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இந்த கடலக்கொட்டையும் போட்டுடலாங்க. இது நல்லா வணக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அடுத்தது இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லி தலையும் போட்டு வணக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். இந்த கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உரப்பு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி கூட நீங்கள் எச்சு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் வெட்டி வச்ச தக்காளி போட்டுடலாங்க. தக்காளியும் கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ இந்த தக்காளிக்குள்ளேயேங்க இந்த கொஞ்சம் புளி இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் 1/4 மூடி தேங்காவை போட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா தெரிச்சிடும். அதனால் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமைங்க அப்படியே வரன்னு அரைக்கணுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா பொடியாயிரும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த கடலப்பருப்பு கடலக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரையாமல் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மிளகா இந்த கடலப்பருப்புலாம் அரைச்சிங்கன்னா பொடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கண்டி இப்படி நல்லா பொடியாக அரைஞ்சிருக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா மையாட்ட ஆயிருங்க. சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் தாளித்து கொட்டிடலாங்க. தாளித்து கொட்டுறதுக்குங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொரியுதுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வரமிளகாய் வச்சுருக்குங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. 7வதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒயிட் கலர் தேங்காய் சட்னிங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. தேங்காய் சட்னிக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது. வெறும் தேங்காயும் பச்சை மிளகாயும் இருந்தால் போதுங்க. நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சட்னி நல்லா ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காயோட ஓட்டை நல்லா காங்குற மாதிரி திருவக்கூடாதுங்க. கொஞ்சம் மேலெல்லாம் ஒயிட் கலராக மட்டும் திருவி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரோசன் தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இது 2 மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா மையாட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தாளித்து கொட்டிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிக்கலாங்க. சட்னியை அரைச்சாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்காய் சட்னிக்கு தாளித்து கொட்டிடலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வெள்ளுளுத்த பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க.
கடுகு பொரியுது. ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை சட்னிக்குள்ளே ஊற்றிடலாங்க. இவ்வளோதாங்க. சூப்பரான வெள்ளை வெள்ளையன்னு தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த தேங்காய் சட்னி செய்யும் போது ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க. நிறைய தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த தேங்காய் சட்னி செய்யும் போது கூட இன்னொரு சட்னி செஞ்சுட்டு இந்த தேங்காய் சட்னி கொஞ்சமா தொட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஃபுல்லாவே நீங்க தேங்காய் சட்னி தான் சாப்பிடணும்னா அன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா சரியா போயிடும். இவ்வளோதாங்க. 7 நாளைக்கு 7 விதமான சட்னி ரெடி ஆயிருச்சு. இனிமேல் நீங்கள் டெய்லியும் விதவிதமாக சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.